ஹாய் கைஸ், நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா காங்கிரீட். அந்த காங்கிரீட்னா என்ன, அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காங்கிரீட்னா என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், அதே மாதிரி பைண்டிங் மெட்டீரியலு ப்ளஸ் வாட்டர், இது எல்லாமே நம்மளுடைய காங்கிரீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. சம் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனில் அதை ஆட் பண்ணி காங்கிரீட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. சரி, இதுல பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் காங்கிரீட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா பிளைன் காங்கிரீட், அதாவது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட், அதை பிசிசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்சிசி அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் காங்கிரீட். ஓகே, அப்போ ரெயின்ஃபோர்ஸ்டு அப்படின்னாலே அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டீல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நம்மளுடைய ஸ்டீலில் நம்ம காங்கிரீட் போடுறோம்ல, ப்ரூஃப் காங்கிரீட், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்சிசி. இந்த ஸ்டீல் இல்லாமல் பிளைனாக நம்ம காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதை என்ன சொல்கிறாங்க, பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்னு சொல்கிறாங்க. இதுதான் காங்கிரீட்டுடைய டைப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், காங்கிரீட்ல என்னென்ன இன்கிரியன்ட் இருக்கு அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், பைண்டிங் மெட்டீரியல் அப்படின்னா சிமெண்ட் ஆர் லைம் யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் இதுல வாட்டர் மிக்ஸ் பண்ணி நமக்கு காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தென் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அதுதான் இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பைண்டிங் மெட்டீரியல். பைண்டிங் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் ஆர் லைம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது நமக்கு எதை வந்து ஃபைன் அக்ரிகேட்டும் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து இண்டிவிஜுவலா பைண்ட் ஆகிறதுக்காண்டி இந்த சிமெண்ட் கண்டென்ட் வந்து ஆட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட்டிங் அண்ட் ஹார்டனிங். சரி, அதாவது நம்ம வாட்டரோடு சேர்ந்து அது ப்ராப்பரா செட் ஆகிறதுக்காண்டியும் ஹார்ட் ஆகிறதுக்காண்டியும் இந்த சிமெண்ட் கண்டென்ட் வந்து ஆட் பண்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னா இந்த சிமெண்ட் கண்டென்ட் வந்து டு ஃபில் த வாய்ட்ஸை ஃபில் பண்ணும். அதே மாதிரி இம்பேக்ட் த டென்சிட்டி டு காங்கிரீட், காங்கிரீட்டுக்கு டென்சிட்டியை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா சிமெண்ட் கண்டென்ட் தான். சரி, இந்த சிமெண்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சிமெண்ட் கண்டென்ட் பெர் கேஜி பெர் சென்டிமீட்டர், கேஜி பெர் மீட்டர் கியூப். சரிங்களா, அதாவது ஒரு மீட்டர் கியூப் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ கேஜி மேக்சிமம் ஆட் பண்ணுவாங்க, அதாவது சிமெண்ட் கண்டென்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காங்கிரீட் செக்ஷனுக்கு இது சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்சிசி, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் காங்கிரீட்டா இருந்தது அப்படின்னா அங்க 450 கேஜி பெர் மீட்டர் கியூப். சரிங்களா, இதோட யூனிட் வந்து கேஜி பெர் மீட்டர் கியூப். இதான் என்னது மேக்சிமம் இவ்வளவுதான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரிஜிட் பேமெண்ட், சரிங்களா, நம்மளுடைய காங்கிரீட்ல நம்ம ரோடு போடுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, ரிஜிட் பேமெண்ட். சரிங்களா, அது ரிஜிட் பேமெண்ட் கீழே தான் வரும். இதுக்கு 425. அதே மாதிரி ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டா இருந்தது அப்படின்னா அதுக்கு 530 கேஜி பெர் மீட்டர் கியூப். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால மேக்சிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கப்புறம் சப்போஸ் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நான் ஒரு டேபிள் சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. டிபெண்டிங் அப்பான் த எக்ஸ்ப்ளோரர் கண்டிஷன்ஸ், இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் ஆட் பண்றாங்க. ஓகே, அந்த கண்டிஷன்ஸை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மைல்டு கண்டிஷன். மைல்டா இருந்தது அப்படின்னா அங்க நமக்கு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 300. நெக்ஸ்ட் மாடரேட், மாடரேட்டுக்கும் 300 கேஜி பெர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மைல்டு கண்டிஷனுக்கு என்ன கிரேட் யூஸ் பண்ணுவாங்க இது நம்ம காங்கிரீட்ல இன்னும் டீட்டெயிலா படிப்போம் ஆர்சிசில. இதையும் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. மைல்டு கண்டிஷனா இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோரர் கண்டிஷன் வந்து மைல்டா இருந்தது அப்படின்னா M20. அதே மாடரேட் கண்டிஷனா இருந்தது அப்படின்னா M25. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை நோட் பண்ணிங்க. M20னா மைல்டு, M25னா மாடரேட். ரெண்டுக்குமே என்னது 300 கேஜி பெர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் சிவியர் கண்டிஷன். சிவியர் கண்டிஷனா இருந்தது அப்படின்னா 320. சரிங்களா, அதே மாதிரி இது கேட்டாங்க அப்படின்னா என்ன கிரேட் யூஸ் பண்ணுவாங்க கேட்டாங்க அப்படின்னா M30.
அதுக்கப்புறம் வெரி சிவியர் கண்டிஷனுக்கு 340. இதுக்கு என்ன கிரேட் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா M35. நெக்ஸ்ட் ஃபைனலா ஒண்ணு M40, அதாவது M40 கிரேட் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்குல்ல, இது எங்க அப்படின்னா சி வெதர், சரிங்களா, அதாவது சி வாட்டர் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எவ்வளோ மேக்சிமம் அதாவது மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 360 kg per மீட்டர் கியூப். ஓகேங்களா? நான் ஒரு 5 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மைல்டு, மாடரேட்டு, சிவியரு, வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். ஓகே, இதனுடைய மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300, அதுக்கப்புறம் 320, 340, தென் ஃபைனலாக என்னது 360. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட். இந்த ஃபைன் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்க யூஸ் பண்றாங்க? மேக்ஸிமம் சாண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எம் சாண்டு இல்லைன்னா ரிவர் சாண்டு யூஸ் பண்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க? டு ஃபில் த வாய்ட்ஸ். நம்ம காங்கிரீட்ல இருக்கக்கூடிய வாய்ட்ஸை ஃபில் பண்றதுக்காண்டி ஃபைன் அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டு ரிடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட், சரிங்களா, குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டை ரிடியூஸ் பண்றதுக்காண்டி இந்த ஃபைன் அக்ரிகேட் வந்து ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட்டுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பல்கிங் ஆஃப் காங்கிரீட். காங்கிரீட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றது. அதே மாதிரி காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காண்டியும் இந்த கோர்ஸ் அக்ரிகேட் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட் வந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சிமெண்ட், அக்ரிகேட் இது எல்லாமே ரெகுலர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காண்டி வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணும்போது அதுல எந்த ஒரு இம்பியூரிட்டியுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? டஸ்டோ எதுவுமே அதுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதனுடைய pH வேல்யூ வந்து நாட் லெஸ் தென் 6. நாட் லெஸ் தென் 6. சில 6 விட என்ன பண்ணக்கூடாது? கம்மியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதனுடைய பெர்மிசிபிள் லிமிட். சரிங்களா? இது எல்லாமே நீங்க படிக்கணும் தேவையில்லை. என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குதுங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஆர்கானிக், சல்ஃபேட்ஸு, சஸ்பெண்டட் மேட்டரு, அதே மாதிரி குளோரைடு, இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய வாட்டர்ல இருக்கும். இது நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கும்போது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அட்மிக்சர். சரிங்களா? அட்மிக்சர் எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் காங்கிரீட்டோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரீட்ல ஆட் பண்ணுவாங்க. காங்கிரீட்டுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றது. அதே மாதிரி காங்கிரீட்டுடைய ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்றதுக்கும் அட்மிக்சர் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு அட்மிக்சர்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. இதுல என்னென்ன அட்மிக்சருடைய ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். நெக்ஸ்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. the ratio of weight of the mixing water to the weight of the cement. எவ்வளோ வெயிட் வாட்டர் யூஸ் பண்றோம் டிவைடட் பை எவ்வளோ வெயிட் சிமெண்ட். இதைதான் என்ன சொல்றாங்க? வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு சொல்றாங்க. இப்போ இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகும். இதுல அப்படி இன்வெர்ஸா கொடுத்துறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட் இன்க்ரீசஸ் வித் டிகிரீஸ் இன் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே நமக்கு ஸ்ட்ரென்த் டிகிரீஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு தியரிட்டிக்கலாக நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 0.5 to 0.6 டைம்ஸ் வெயிட் ஆஃப் த சிமெண்ட். சிமெண்டோடைய வெயிட்டுக்கு 0.5 to 0.6 ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட். காங்கிரீட் வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்றாங்க? அந்த ப்ரொடக்ஷன்ல
என்னென்ன சீக்வன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பேஜிங், அதுக்கப்புறம் மிக்சிங், அதுக்கப்புறம் ஹேண்டலிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பேக்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டு க்யூரிங் பண்றாங்க. இதான் இதனுடைய ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது பேஜிங். பேஜிங்னா வேற ஒன்றும் இல்லை, த ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங் த சிமெண்ட். எவ்வளோ கேஜி சிமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும், ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ ஆட் பண்ணணும், இதில் கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ ஆட் பண்ணணும், இதனுடைய அந்த ப்ராப்பர் மிக்சிங்குடைய மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா பேஜிங். இதை பொறுத்த வரைக்கும் வால்யூமாவும் கால்குலேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வெயிட் வைஸும் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் இவ்வளோ மீட்டர் கியூப் வந்து நமக்கு காங்கிரீட் போடுறோம், அதுக்கு ஃபைன் அக்ரிகேட் இவ்வளோ மீட்டர் கியூப் வேணும், இதே மாதிரி வால்யூம் வைஸும் சொல்லுவாங்க, அதே மாதிரி கேஜிஎஸ் வைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்படி நம்ம பேஜிங் பண்ணும்போது அதனுடைய பெர்மிசிபிள் லிமிட் சரிங்களா, அதாவது வேரியேஷன் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 mm இருக்கலாம். எதுக்கு சிமெண்ட் கண்டென்ட். அதே மாதிரி வாட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 mm தான். அக்ரிகேட் அட்மிக்சர் இது பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் 2%, 3 பிளஸ் ஆர் மைனஸ் 3% என்ன இருக்கலாம், அதோடைய வேரியேஷன் இருக்கலாம், பெர்மிசிபிள் லிமிட். நெக்ஸ்ட் மிக்சிங். மிக்சிங்னா நம்மளுடைய எவ்வளோ ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க மிக்ஸ் பண்றாங்க. இதை மிக்ஸ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்குது, ஹேண்ட் மிக்சிங், மெஷின் மிக்சிங். இந்த ஹேண்ட் மிக்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஒர்க்குக்கு பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட் மிக்ஸ் பண்ணும்போது 10% எக்ஸ்ட்ரா சிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த ஹேண்ட் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ்க்குள்ள சரிங்களா அதை என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த ஹேண்ட் மிக்சிங் சுட் நாட் மோர் தென் 3 மினிட்ஸ் மேலே என்ன பண்ண மாட்டாங்க 3 மினிட்ஸ்க்குள்ள அதை பண்ணிடுவாங்க, மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மிஷின் மிக்ஸ். மிஷின் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல் ஃபார் லார்ஜ் ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டில்ட்டிங் ட்ரம் டைப், அதே மாதிரி நான் டில்ட்டிங் ட்ரம் சரிங்களா, அந்த ட்ரம்ல போட்டு தான் என்ன பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 மினிட் சரிங்களா, 1 மினிட்குள்ள அதை என்ன பண்ணுவாங்க அந்த மிக்சிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ப்ரிஃபரபிளி 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய சைட்டுக்கு வரும். சரி, அதை என்ன பண்ணுவாங்க எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுமோ அங்கே பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேசிங் பண்ணும்போது எவ்வளோ ஹைட்ல அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாட் மோர் தென் 1.3 மீட்டர். சரிங்களா, இப்போ நீங்க இந்த இடத்துல காங்கிரீட்டை ஃபில் பண்ண போறீங்க, இதுல நீங்க பிளேஸ் பண்ணும்போது இந்த ஹைட் இருக்குல்ல, அதை பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட் வந்து நாட் மோர் தென் 1.5 மீட்டர். 1.5 மீட்டரை விட கூடிடக்கூடாது. அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சரிங்களா 1.5 மீட்டருக்கு மேல ரொம்ப ஹைட்ல இருந்து நீங்க கொட்டுறீங்க அப்படின்னா அதுல செக்ரிகேஷன் நடக்க ஆரம்பிச்சு. செக்ரிகேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, அக்ரிகேட் மட்டும் செப்பரேட்டா பிரிய ஆரம்பிச்சு, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ரிகேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காம்பாக்ஷன். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா காம்பேக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வாய்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க காம்பேக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஏர் பபுள்ஸ் ரிமூவ் பண்றதுக்காண்டியும் என்ன பண்ணுவாங்க காம்பாக்ஷன் பண்ணுவாங்க. இந்த காம்பாக்ஷன்லயே ஹேண்ட் காம்பாக்ஷன் அதே மாதிரி மெஷின் காம்பாக்ஷன் 2 இருக்கு சரிங்களா. ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டீல் ராடை வச்சு என்ன பண்ணுவாங்க டிம்பரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்லாப் ஃப்ளோரிங்க்கு சரிங்களா இதெல்லாம் டெம்பரரி ஸ்க்ரீட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹேண்ட் காம்பாக்ஷன் பண்ணும்போது மாஸ் காங்கிரீட்டா இருந்தது அப்படின்னா 300 mm ஒரு லேயர் போட்டோம்னா அதை காம்பேக்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு 300 mm லேயர் என்ன பண்ணுவாங்க பிளேஸ் பண்ணுவாங்க. அதே ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட்டா இருந்தது அப்படின்னா 150 mm சரிங்களா 150 mm லேயர்ல காம்பேக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திரும்ப ஆட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நமக்கு ராடிங்கி, ரம்பிங்கி, டேப்பிங்கி இது மூலமெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேண்ட் காம்பாக்ஷன் பண்ணுவாங்க. தென் இதுக்கப்புறம் மெக்கானிக்கல் காம்பாக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. காம்பேக்ட் பண்றதுக்கு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த காம்பாக்ஷனை பண்ணுவாங்க. இந்த வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ பெர்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா லோயர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவா இருக்குது
சில அதே மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்றாங்க. இதுலயே நமக்கு நீடில் வைப்ரேட்டர், டேபிள் வைப்ரேட்டர் இதே மாதிரி நிறைய டைப்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் ஒர்க். இப்போ நம்மளுடைய காங்கிரீட்டை வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணாங்க, பேஜிங் பண்ணாங்க. அதை மிக்ஸ் பண்ணிட்டு தென் என்ன பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய சைட்டுக்கு வந்தோம்னா அதை என்ன பண்றோம், பிளேசிங் பண்றோம். பிளேசிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், அதை காம்பேக்ட் பண்றோம். சரிங்களா? காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ப்ராசஸிங் என்ன அப்படின்னா ஃபினிஷிங். இந்த ஃபினிஷிங் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஆஃப் லெவலிங் அண்ட் ஸ்மூத்னிங் த டாப் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெவல் பண்ணுவாங்க. சரிங்களா? யூனிஃபார்மா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, லெவல் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு வுட் ராடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி லெவல் பண்ணிக்கிட்டே வருவாங்க காங்கிரீட்டை. இதுலயே 3 ப்ராசஸ் இருக்கு. ஸ்க்ரீடிங் அப்படின்னா இந்த ஹம்பு, ஹாலோஸ், சரிங்களா, ஒரு இடத்துல மட்டும் சிமெண்ட் அதாவது காங்கிரீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி என்ன ஆகும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங்லாம் இந்த ரிமூவிங் த இர்ரெகுலாரிட்டி, நம்மளோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டி என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் த்ரோவிங்னா வேற ஒன்றும் இல்லை, த ஃபைனல் ஆப்ரேஷன் ஆஃப் ஃபினிஷிங் த காங்கிரீட் சர்ஃபேஸ். இதில் அதை ஸ்மூத் பண்ணுறதுக்காண்டி அதோடைய ஃபைனல் ஆப்ரேஷனாக என்ன அப்படின்னா த்ரோவிங். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்யூரிங் த காங்கிரீட். இதில் காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க, க்யூரிங் பண்ணுவாங்க. சரி, இந்த க்யூரிங் எதுக்காண்டி பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை என்ன பண்றதுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் அது வந்து ஆயிட்டு இருக்கும், அதை ரிமூவ் பண்றது. அதே மாதிரி இந்த ஹியூமிடிட்டி வந்து 90% மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான். தென் இப்போ நம்ம நாட் ப்ராப்பர்லி க்யூரிங், சரி, க்யூரிங் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா அது கிராக் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் என்ன ஆகாது அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணாது. இந்த மாதிரி க்யூரிங் உடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர் பை த எவாப்ரேஷன். நம்மளுடைய காங்கிரீட்ல அதுக்கு நம்ம ஆட் பண்ண அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, எவாபரேட் ஆகி போயிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம அதை க்யூரிங் ஸ்டேஜ்லேயே வச்சு என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி டு ரிடியூஸ் த ஸ்ரிங்கேஜ், காங்கிரீட் என்ன ஆயிடக்கூடாது, ஸ்ரிங்கேஜ் ஆயிடக்கூடாது, வால்யூம்ல சேஞ்சஸ் நடந்துடக்கூடாது. அதை ரிடியூஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க, க்யூரிங் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா டு கெயின் த மோர் ஸ்ட்ரென்த். நம்ம நல்லா க்யூரிங் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய மெத்தட்ஸ். சரிங்களா? க்யூரிங் வந்து அதாவது வாட்டர் மூலமா பண்ணுவாங்க. பாண்டிங் த வாட்டர் வந்து அதுல என்ன பண்ணுவாங்க, தேங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கவரிங் த காங்கிரீட்ல வந்து ஜூட் பேக்ஸ், அதாவது நமக்கு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, சரிங்களா, சணல் பை மாதிரி இருக்கும் சார், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சுற்றி வைப்பாங்க காலம்ல, அதுலலாம் வச்சு என்ன பண்றாங்க கவர் பண்ணி அதை க்யூரிங்கும் பண்ணுவாங்க. சில இதே மாதிரி வேரியஸ் டைப்ல வந்து நமக்கு க்யூரிங் பண்றாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காங்கிரீட்டை பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ரெஷ் காங்கிரீட்ல இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய ஒர்க்கபிலிட்டி, செக்ரிகேஷன், அதே மாதிரி ப்ளீடிங் அதில் இருக்கக்கூடாது, செக்ரிகேஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லைட் அண்ட்ஸ்னா என்ன, ஹார்ட்ஸ்னா என்ன. ஃபர்ஸ்ட் பாருங்க ஒர்க்கபிலிட்டினா என்ன அப்படின்னா ஜென்ரலி த ஒர்க்கபிலிட்டி டிட்டர்மைன்ட் பை த ஹவு டு ஃப்ளூயிட் மிக்ஸ். அந்த ஃப்ளூயிட் மிக்ஸ் எப்படி இருக்குது, சரிங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதோடைய ஒர்க்கபிலிட்டின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு காங்கிரீட்ல ஸ்மால் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்றீங்க, அப்போ நமக்கு மிக்ஸ் பண்றது எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே லார்ஜ் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்றோம், அப்போ அது எப்படி இருக்கும், ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் இதனுடைய ஒர்க்கபிலிட்டி. அந்த ஃப்ளூயிட் வந்து எப்படி நமக்கு மிக்ஸ் ஆயிருக்கு, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒர்க்கபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனுடைய ஹோமோஜினிட்டியை லாஸ் பண்ணிடக்கூடாது. ஒர்க் பண்ணும்போது அந்த மிக்ஸ் ரொம்ப கரெக்டா நம்ம பிளேஸ் பண்ணி காம்பேக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அதுவுமே காங்கிரீட்டுடைய ஒர்க்கபிலிட்டி தான். சரி, ஓகே, இந்த ஒர்க்கபிலிட்டியை எதனா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா சிமெண்ட் கண்டென்ட் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? சிமெண்ட் கண்டென்ட் வந்து ஒர்க்கபிலிட்டி என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். வாட்டர் கண்டென்ட் அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ
ஒர்க்கபிலிட்டி அதாவது வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த காங்கிரீட், சரி, காங்கிரீட் உடைய ப்ரொபோர்ஷனை பொறுத்து இது வேரி ஆகும். தென் சைஸ் ஆஃப் த அக்ரிகேட், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்மால் சைஸ் நம்ம வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தென் அதே மாதிரி ஷேப் ஆஃப் த அக்ரிகேட், இப்போ நீங்கள் ரவுண்டட் ஷேப் அக்ரிகேட் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி ரவுண்டட் ஷேப்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா, நம்மளால அது ஒர்க்கபிலிட்டி எப்படி இருக்கும், வெரி குட்டாக இருக்கும். அதே ஃப்ளாகி ஷேப்பு, சரிங்களா, இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அட்மிக்சரை வச்சு இந்த ஒர்க்கபிலிட்டியுடைய ஃபேக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்ரிகேஷன். செக்ரிகேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய காங்கிரீட்ல இருந்து அக்ரிகேட் மட்டும் செப்பரேட் ஆகிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட். சரிங்களா, த செப்பரேஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ஃப்ரம் த மார்டர். நம்மளுடைய காங்கிரீட்ல இருந்து கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் செப்பரேட் ஆகும். இது எதே மாதிரி கண்டிஷன்ல செப்பரேட் ஆகும் அப்படின்னா, நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய ஹைட் அதிகமா இருந்தது அப்படின்னா காங்கிரீட் மட்டும், அதாவது காங்கிரீட்ல இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடும். சரிங்களா, தென் அதே மாதிரி நம்ம காம்பாக்ஷன், காம்பாக்ஷனில் இந்த இம்ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் தான். சரி, அதனால தான் நமக்கு என்ன நடக்கும், செக்ரிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ப்ளீடிங். ப்ளீடிங்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனால நம்மளுடைய காங்கிரீட்ல இருக்கக்கூடிய அந்த மார்டர் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வரும். ப்ளீடிங்னா வேற ஒன்றும் இல்லை, சிமெண்ட் பிளஸ் வாட்டர். சரிங்களா, இது நம்மளுடைய காங்கிரீட்ல இருந்து செப்பரேட் ஆயிட்டு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ளீடிங் சொல்றாங்க. வேற ஒன்றும் நம்ம அதிகமா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாப் சர்ஃபேஸ்ல சிமெண்ட் வாட்டர் மட்டும் தேங்கி நிற்கும், அதான் என்ன சொல்றாங்க ப்ளீடிங் சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரி ப்ளீடிங் நடக்கும்போது சரிங்களா, நம்மளுடைய டாப் சர்ஃபேஸ்ல இந்த மார்டர் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய டாப் சர்ஃபேஸ்ல ஒயிட் பேஜஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைட் டென்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம டாப் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மார்டர்னால, சரிங்களா, அதாவது நீங்க வந்து ஓவர் வைப்ரேட் பண்ணிட்டீங்க, சரி, அதே மாதிரி கோர்ஸ் பார்ட்டிகல் ஃபுல்லாக கீழே போய் செட்டில் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு மேலே என்ன இருக்கும், வாட்டரும் சிமெண்ட்டும் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இது மேலே தேங்கி நிற்கிறதுனால அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சம் டஸ்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு, அந்த டஸ்ட்டை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹார்ஸ். ஹார்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த லேக் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி, நம்மளுடைய காங்கிரீட்ல பிளாஸ்டிசிட்டி லேக் ஆயிட்டு அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். சரிங்களா, அப்போ நமக்கு மிக்ஸ் பண்றது என்ன ஆயிரும், டிஃபிஷியன்சி ஆயிரும். இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹார்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஹார்ஸஸை பொறுத்த வரைக்கும் எதனால நடக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸஸா ரஃப் அண்ட் ஆங்குலரு அதே மாதிரி எலாங்கேட்டட் அக்ரிகேட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹார்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரி, ஓகே, இதான் நமக்கு ஃப்ரெஷ் காங்கிரீட்ல இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் காங்கிரீட்ல பண்ணக்கூடிய டெஸ்டஸ். சரிங்களா, இந்த டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தா ப்ரீவியஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டே வரான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது நான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எதுக்கு பண்றாங்க, சரிங்களா, இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த 5 டெஸ்ட்டுமே ஒர்க்கபிலிட்டிக்காண்டி தான் பண்றாங்க. அதாவது காங்கிரீட்டோடைய ஒர்க்கபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்றது. ஓகே, இந்த ஒவ்வொரு ஒர்க்கபிலிட்டியும் சரிங்களா, அதாவது வெரி லோ ஒர்க்கபிலிட்டியா இருந்தது அப்படின்னா விபி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே லோ ஒர்க்கபிலிட்டியா இருந்தது அப்படின்னா காம்பாக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட் பண்றாங்க. தென் ஸ்லம் டெஸ்ட் வந்து மீடியம் டு ஹை ஒர்க்கபிலிட்டி. அதே வெரி ஹை ஒர்க்கபிலிட்டியா இருந்தது அப்படின்னா ஃப்ளோ டேபிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே நமக்கு டிஎன்பிசியில ப்ரீவியஸ் இயர் ஏஇல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லம் டெஸ்ட். யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஸ்லம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எதுக்காண்டி பண்றாங்க, ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றது.
சரி, இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லம் கோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல நம்மளுடைய காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க, பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்லம் கோன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனா இருக்கும். இதோடைய டாப்ல டயா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி பாட்டம்ல அதோடைய டயா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இருக்கும். அதோடைய ஓவரால் ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30 சென்டிமீட்டர். இந்த சைஸே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டாப் டயா வந்து 10 சென்டிமீட்டரு, பாட்டம் வந்து 20, ஹைட் வந்து 30. சரிங்களா? இதுல நம்மளுடைய காங்கிரீட்டை பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ண போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பேக்ட் பண்ணிட்டே பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கோனை என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் காங்கிரீட் கொஞ்சம் தூரம் செட்டில் ஆயிரும். சரிங்களா? அப்போ இது எவ்வளவு தூரம் செட்டில் ஆயிருக்குங்கிற இந்த எம்எம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கோன்ல என்ன பண்றாங்க, காங்கிரீட்டை பிளேஸ் பண்ணுவாங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காங்கிரீட் என்ன ஆகும், இதே மாதிரி செட்டில் ஆயிருக்கும். இதனுடைய ஹைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அப்போ ஸ்லம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம்எம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ஒர்க்கபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்லம் வேல்யூ எவ்வளோ இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அது எங்க யூஸ் பண்றாங்க இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 to 25 mm. ஸ்லம் வேல்யூ வந்து 0 to 25 mm இருந்தது அப்படின்னா அது வெரி லோ ஒர்க்கபிலிட்டி. அதே 25 to 50 இருந்தது அப்படின்னா லோ, 50 to 100 இருந்ததுன்னா மீடியம், 100 to 150 இருந்தது அப்படின்னா ஹை, கிரேட்டர் தென் 150 வெரி ஹை. சரிங்களா? இதான் அந்த ஒர்க்கபிலிட்டியுடைய கண்டிஷன்ஸ். வெரி லோ, லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 to 25, 25 to 50, 50 to 100, 100 to 150, கிரேட்டர் தென் 150. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ 25 to 50 mm இருக்கக்கூடிய ஸ்லம்பு தான் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கு, மாஸ் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜென்ரலாக ஆர்சிசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லம் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 to 100 mm இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 25 to 50 தான் லாஸ்ட் இயர் ஜேடிஓல கேட்டிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ரீட்டைனிங் வால், காலம் இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அங்க 75 to 125 mm இருக்கும். சரிங்களா? அது நமக்கு மீடியம்குள்ள தான் வரும். ஆனா வேல்யூ வந்து 125 mm வரைக்கும் இருக்கலாம் ஸ்லம் வேல்யூ. காலம், ரீட்டைனிங் வால். நெக்ஸ்ட் பைலு இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா ஹை ஒர்க்கபிலிட்டியா இருக்கணும். எவ்வளோ, 100 to 150 mm. நெக்ஸ்ட் காம்பேக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட். இதுவுமே ஃப்ரெஷ் காங்கிரீட் ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றது தான். இதெல்லாம் நம்ம காம்பேக்டிங் ஃபேக்டர் மிஷின்ஸ் எல்லாம் அந்த மிஷின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது நீங்க லேப்ல பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை காங்கிரீட்டை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இதனுடைய பாட்டம்ல ஒரு பக்கெட் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல வந்து அது என்ன ஆகும், பிளேஸ் ஆகும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காங்கிரீட்டை வெயிட் பண்ணிருப்பாங்க. தென் ஃபைனலா இதுல பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோடைய வெயிட் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ அதனுடைய ஒர்க்கபிலிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா வெயிட் ஆஃப் த பார்ஷியலி காம்பேக்டட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஃபுல்லி காம்பேக்டட். சரிங்களா? இதுவுமே அந்த கோன்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பேக்ட் பண்ணிட்டு தான் இதை என்ன பண்ணுவாங்க, பிளேஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இது மோர் ப்ரிசியஸா இருக்கும் எதை விட, ஸ்லம் டெஸ்ட்டை விட. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னா விபி கன்சிஸ்டோமீட்டர். அதே மாதிரி இந்த காம்பேக்டிங் ஃபேக்டருடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும். சரிங்களா? இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. காம்பேக்டிங் ஃபேக்டருடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் விபி டெஸ்ட். விபி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டோமீட்டர்ல தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு ஃப்ரெஷ் காங்கிரீட்டுடைய ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான். சரி, இப்போ நமக்கு இந்த விபி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். சரிங்களா? அதுல காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ணிட்டு அந்த மிஷின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஷேக் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம காங்கிரீட் இப்படி நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஷேக்கிங் மூலமா அது யூனிஃபார்ம் சர்ஃபேஸா மாறும். சரி, அது மாறுறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். இதான் நம்ம லேப்ல பண்ணது. அந்த ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்லை. இதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ விபி டெஸ்ட் நமக்கு எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, செகண்ட்ல. ஸ்லம் வேல்யூ எதுல மெஷர் பண்றாங்க, எம்எம்ல.
சரிங்களா. அதே காம்பேக்டிங் ஃபேக்டர் அப்படின்னா நோ யூனிட். சரிங்களா, அதுக்கு யூனிட் கிடையாது. இப்போ ரெண்டு கண்டிஷனுக்கும் அந்த ஒர்க்கபிலிட்டியை வேல்யூ பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் வெரி லோ, லோ, மீடியம், ஹை. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம காம்பேக்டிங் ஃபேக்டரை பாருங்க. 0.7 to 0.8, அதுக்கப்புறம் 0.8 to 8.5, 8.5 to 9.2. ஃபர்ஸ்ட் ரெண்டு 0.5 தான் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் 0.7 இன்க்ரீஸ் ஆகும். தென் கிரேட்டர் தென் 0.9, இது என்ன ஆகல, 1 விட இன்க்ரீஸ் ஆகல. சரிங்களா, லெஸ் தென் 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் விபி வேல்யூ, அதே வெரி லோ, லோ, மீடியம், ஹை, இதான் அதனுடைய கண்டிஷன்ஸ். இதை நீங்க அப்படி பாட்டம்ல இருந்து டாப்புக்கு படிங்க. 3 to 6, சாரிங்க 0 to 3, அதுக்கப்புறம் 3 to 6, 6 to 12, கிரேட்டர் தென் 20. இதான் என்ன அப்படின்னா விபி உடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். இதை அப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா, மீடியம் காம்பேக்டிங் ஃபேக்டர் அல்லது 0.5 to 0.8 இருந்தது அப்படின்னா அந்த காம்பேக்டிங் ஃபேக்டருடைய ஒர்க்கபிலிட்டி என்ன அப்படின்னா அது மீடியம். சரிங்களா, அதே மாதிரி விபி டெஸ்ட்ல மீடியம் ஒர்க்கபிலிட்டியுடைய வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 3 to 6. நெக்ஸ்ட் ஃப்ளோ டேபிள் டெஸ்ட், இதுவுமே நமக்கு ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேலே பால் டெஸ்ட், இதுவும் என்ன அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி, அதாவது ஒர்க்கபிலிட்டியும் மெஷர் பண்ணுவாங்க, அதோடைய கன்சிஸ்டன்சியும் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அட்மிக்சர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த காங்கிரீட்ல நம்ம ஆட் பண்ணக்கூடிய அனதர் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா அட்மிக்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அட்மிக்சர் எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மாடிஃபைங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் காங்கிரீட், காங்கிரீட்டுடைய ப்ராப்பர்ட்டியை மாடிஃபை பண்றதுக்காண்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மிக்சர் ஆட் பண்ணுவாங்க. நம்மளுடைய சூட்டபிள் கண்டிஷன், அதாவது கிளைமேட் கண்டிஷனுக்கு சேஞ்ச் படி நம்மளுடைய காங்கிரீட்டுடைய ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுல பாருங்க ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அட்மிக்சர் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எங்க யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேட்டர். ஆக்சிலரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ஷார்டன் த செட்டிங் டைம். செட்டிங் டைம் என்ன பண்ணும், ஷார்டன் பண்ணும். அதே மாதிரி ஆக்சிலரேட்டிங் த ஏர்லியர் ஸ்ட்ரென்த், ஏர்லியர் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும், சீக்கிரமா டெவலப் பண்ண வைக்கும். ஓகே, இது எங்க இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கால்சியம் குளோரைடு அல்லது சோடியம் சிலிகேட், சிசி அல்லது எஸ்எஸ். இதுவே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேட்டர் அப்படின்னாலே இதுல பாருங்க 2 சி வரும். ஓகேங்களா, அப்போ கால்சியம் குளோரைடு அதுக்கப்புறம் சோடியம் சிலிகேட், இந்த ரெண்டுமே ஆக்சிலரேட்டருக்கு எக்ஸாம்பிள். ஆக்சிலரேட்டர் அப்படின்னா என்ன, டு ஷார்டன் த செட்டிங் டைம். செட்டிங் டைம் என்ன பண்ணும், ஷார்டன் பண்ணும். நெக்ஸ்ட் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்பேர் ஒர்க்கு சரிங்களா, அதே மாதிரி கூல் வெதரா இருக்குது அப்படின்னா அதே மாதிரி பிளேசஸ்ல இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிட்டார்டர்ஸ். ரிட்டார்டர்ஸ் அப்படின்னா டு டிலே த செட்டிங் டைம். செட்டிங் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா டிலே பண்ணும். நம்ம ஏற்கனவே சிமெண்ட்ல படிச்சிருந்தோம், ஜிப்சம் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஜிப்சம் எதுக்கு, டு டிலே த செட்டிங் டைம். ஒரு ஹாட் வெதரா இருக்குது சில அங்க என்ன நம்ம காங்கிரீட் பிளேஸ் பண்ண உடனே செட் ஆயிடும். அப்ப அதே மாதிரி பிளேசஸ்ல என்ன பண்ணணும், செட்டிங் டைம் என்ன பண்ணணும், டிலே பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அட்மிக்சர் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த அட்மிக்சர் தான் என்னது, ரிட்டார்டர்ஸ். ஓகே, இந்த ரிட்டார்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஜிப்சம் அல்லது சுகர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் ரிடியூசிங் அட்மிக்சர். இது எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா டு ரிடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். சில நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டருடைய குவான்டிட்டியை ரிடியூஸ் பண்றதுக்காண்டி இந்த வாட்டர் ரிடியூசிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டு இன்க்ரீஸ் த ஒர்க்கபிலிட்டி, வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணாமலே ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம ஆட் பண்ணக்கூடிய அட்மிக்சர் தான் என்ன அப்படின்னா வாட்டர் ரிடியூசிங் அட்மிக்சர். சில பிளேசஸ்ல நமக்கு வாட்டர்ஸ் அந்த அளவுக்கு அவைலபிளா இருக்காது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி அட்மிக்சரை ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க பிளாஸ்டிசைசர் சரிங்களா, லிக்னோசல்பேட்ஸ், இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இது நமக்கு எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெரி ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கு,
அதே மாதிரி ரேபிட் பிளேசிங் ஆஃப் காங்கிரீட்டுக்கு இந்த வாட்டர் ரிடியூசிங் அட்மிக்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏர் என்டர்டெயின் அட்மிக்சர். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் இன்க்ரீஸ் த ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீசிங் அண்ட் தாவிங், சரி அந்த ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பண்றதுக்காண்டி இந்த ஏர் என்டர்டெயின் அட்மிக்சர் யூஸ் பண்ணுவாங்க. சில பிளேசஸ்ல என்ன அப்படின்னா ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹாட் கிளைமேட்டும் இருக்கும், அதே மாதிரி நம்ம கூல் கிளைமேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பிளேசஸ்ல வந்து ஏர் என்டர்டெய்னிங் அட்மிக்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் ஃபேட் ஆயில்ஸு, சரிங்களா, அலுமினியம் பவுடர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூஸ்டு எங்க லோயர் பெர்மெபிலிட்டி ஆஃப் வாட்டருடைய பெர்மெபிலிட்டி எங்க லோயரா இருக்கோ அங்க ஏர் என்டர்டெய்னிங் அட்மிக்சர் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா, இதுதான் அட்மிக்சர்னா என்ன, அதனுடைய யூசேஜ், அதனுடைய டைப்ஸ். சரிங்களா, இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால ஒவ்வொரு அட்மிக்சருடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோட எக்ஸாம்பிள், அது எந்த பிளேசஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காம்பேக்டிங் ஃபேக்டர்லையும் இந்த வெரி லோ அதே மாதிரி ஹை, இந்த மூணு எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரி லோயை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட், சரிங்களா, அதாவது ரோடு சர்ஃபேஸுக்கு யூஸ் பண்றாங்க பேவ்மெண்ட். தென் லோ கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா ஸ்மால் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், சரிங்களா, அதாவது சின்ன ஆர்சிசி ஒர்க், ஸ்மால் ஆர்சிசி ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி பிளேசஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல இந்த ஹை யூஸ் பண்றாங்க. இது எங்க ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏரியா. சரி, இதான் நமக்கு காம்பேக்டிவ் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய யூசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபவுண்டேஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸ், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பில்டிங் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஃபவுண்டேஷன் தான். ஏன்னா நம்மளுடைய பில்டிங்ல எல்லா லோடுமே எங்க தான் ஆக்ட் ஆகும், ஃபவுண்டேஷன் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அபோவ் த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே, சரிங்களா, பிலோ த கிரவுண்ட் லெவலில் டிரான்ஸ்மிட் த டோட்டல் லோட், சரிங்களா, எல்லா லோடையுமே என்ன பண்ணுவாங்க கிரவுண்ட் லெவலுக்கு கீழே தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதை சேஃபாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இந்த ஃபவுண்டேஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் லோடையும் என்ன பண்ணணும், யூனிஃபார்மாக நம்மளுடைய சாயிலுக்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி டு ப்ரிவென்ட் த அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட், ரெண்டு ஃபவுண்டேஷனும் சரில, அதாவது அன்ஈக்குவலாக செட்டில் ஆகிடக்கூடாது நம்மளுடைய பில்டிங், அதுக்காண்டே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பில்டிங் என்ன கொடுக்கணும், ஸ்டெபிலிட்டியை கொடுக்கணும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அது ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ரெயின், விண்டு, சரிங்களா, இதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அது பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதனுடைய டைப்ஸ், சரிங்களா, அதே மாதிரி அந்த லெவலிங் கொடுக்குறது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். டைப்ஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷாலோ ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் டீப் ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் த ஆர்டினரி பில்டிங், அதே மாதிரி வித் லோ டெப்த்துக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சரிங்க, வித்து வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெப்தா இருக்கும். இதுவும் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ல ஷாலோவுக்கும் டீப்புக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஷாலோ ஃபவுண்டேஷனா இருந்தது அப்படின்னா அதோடைய விட்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெப்தா இருக்கும்.
இதான் என்னது ஷாலோ ஃபவுண்டேஷன். அதே டீப் ஃபவுண்டேஷனா இருந்தது அப்படின்னா டெப்த் தான் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சரிங்களா? இது லெஸ் தெனா தான் இருக்கணும், அங்க வந்து டெப்த் அதிகமா தான் இருக்கும். அதான் என்னது டீப் ஃபவுண்டேஷன். ஓகே, இப்போ இதனுடைய டைப்ஸ். ஷாலோ ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வால் ஃபவுண்டேஷன் அல்லது ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ்லி ஸ்டெப்டு ஃபுட்டிங்கா இருக்கும். ஸோ இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு 1 மீட்டர் விட்த் இருக்கும், அதுக்கப்புறம் இது 0.9 இருக்கும், அப்புறம் இது 0.8. இதே மாதிரி அந்த வித்தை வந்து கம்மி பண்ணிட்டே வருவாங்க. இது ஸ்டெப்டா இருக்கும். சரிங்களா? இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெப்டு அல்லது ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லோடை என்ன பண்ணும் அப்படின்னா லார்ஜ் ஏரியாவுக்கு என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. நம்மளுடைய இந்த காலம்ல இருந்து வரக்கூடிய அல்லது பிரிக்ல இருந்து வரக்கூடிய அந்த லோட் என்ன பண்ணுது, லார்ஜ் சாயில் ஏரியாவுக்கு இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, இதான் நமக்கு சீப்பஸ்ட் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி இதான் நம்மளுடைய ஆர்டினரி பில்டிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1:3:6 அல்லது 1:4:8 யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரெத் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வந்து டோட்டல் லோடு பெர் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி அது மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா ராங்கின்ஸ் ஃபார்முலா. ராங்கின்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா டெப்த் இதை ஹச்னு சொல்லுவாங்க, மினிமம் டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் பி பை காமா. சரிங்களா? பிங்கிறது கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி, இந்த காமாங்கிறது டென்சிட்டி ஆஃப் சாயில். ப்ராக்கெட்ல பாருங்க 1 - sin ஆல்ஃபா டிவைடட் பை 1 + sin ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இல்லைன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் த சாயில். சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, இது நமக்கு சாயில் மெக்கானிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காங்கிரீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டிங் போடுவாங்க. சில ஒவ்வொரு காலம் அல்லது பில்லருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபுட்டிங் போடுறது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லோப்டு ஃபுட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, இது எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் டு ப்ரொவைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெவி வெயிட் பில்லராக இருக்கு அப்படின்னா, இந்த பில்லருடைய வெயிட் ஹெவியாக இருக்கு அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்க செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க, ஃபுட்டிங் போடுறாங்க. இதை தான் என்ன சொல்றாங்க ஐசோலேட்டட் ஃபுட்டிங் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கம்பைன்டு ஃபுட்டிங். கம்பைன்டு ஃபுட்டிங் அப்படின்னா சப்போர்ட் 2 or more காலம் இன் ஏ ரோ. ஒரு ரோல இருக்கக்கூடிய 2 or more காலத்தை என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பைன்டு ஃபுட்டிங். இந்த கம்பைன்டு ஃபுட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா இதே மாதிரி ட்ரபிசாய்டல் ஷேப்ல இருக்கும். இது ரெக்டாங்கிள் ஷேப்ல எல்லாம் இருக்கலாம், அதே மாதிரி ட்ரபிசாய்டல் ஷேப்ல இருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் கம்பைன்ட் லோட், சில இந்த கம்பைன்ட் லோடு இருக்குல்ல, இது இப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃபூட்டிங், இந்த ஃபூட்டிங் உடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கோயின்சைட் ஆகும். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் கம்பைன்ட் லோட், லோடுடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஃபூட்டிங் உடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும் கோயின்சைட் ஆகும். இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஃபுட்டிங். அதாவது சிங்கிள் ஆர்சி ஸ்லாப்லேயே ப்ரொவைட் 2 or more காலம்ஸ் என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதான் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ஃபுட்டிங். இதை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எர்த்குவேக் ஏரியாவில் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி the footing is prevent the unequal settlement. சரிங்களா? நம்மளுடைய unequal settlement வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி இந்த கண்டினியூஸ் ஃபுட்டிங் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ நீங்க செப்பரேட்டா ஃபுட்டிங் போடுறீங்க இதே மாதிரி ஒரு பிளேஸ்ல, அதுக்கப்புறம் இதே மாதிரி பிளேசஸ்ல இதே மாதிரி ஃபுட்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செட்டில்மெண்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். என்ன ஆகும்
செட்டில்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் சரிங்களா, இது ஸோ கொஞ்சம் பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் என்ன ஆகலாம், வேரியேஷன் ஆகலாம். அதே நீங்கள் கண்டினியூஸாக இதே மாதிரி ஒரே ஸ்லாப்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகாது, டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட் இருக்காது. அதனால நம்ம அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட் என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெர்டட் ஆர்ச் ஃபுட்டிங். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபுட்டிங் இஸ் சாஃப்ட் அண்ட் ஃபைன் சாயிலா இருக்குது. அதே மாதிரி இடத்துல அதே மாதிரி யூஸ் டு ரிடியூஸ் த டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன். டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷனை ரிடியூஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெர்டட் ஆர்ச் ஃபுட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்வெர்டர் ஆர்ச் வந்து ஹோல் லோடே ஆக்ட் ஆகும். அது டிரான்ஸ்ஃபர் டு ஸ்ப்ரெட்டிங் த ஒய்ட் ஏரியா. ஒய்ட் ஏரியாவுக்கு என்ன பண்ணும், அந்த லோடை ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, இது மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்ஜஸ், மல்டி ஸ்டோரி பில்டிங்கு இதெல்லாம் இதே மாதிரி இடத்துல தான் ஓல்டன் டேஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை அதை அளவுக்கு யூஸ் பண்ணல, ஏன்னா இதுக்கு இப்போ நம்ம பைல் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றோம். பாருங்க, இந்த இன்வெர்டட் ஆர்ச் வந்து இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரப் ஃபுட்டிங். அந்த ஸ்ட்ரப் ஃபுட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுலயே நமக்கு 1 or 2 இண்டிவிஜுவல் ஃபுட்டிங்கை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம் மூலமா ஒரு பீம்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பீம்ல இல்லை 2 ஃபுட்டிங்கு சரிங்களா, இங்கே ஒரு ஃபுட்டிங் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு ஃபுட்டிங் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பீம் மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதே மாதிரி ஸ்டிரப் பீம் வந்து இந்த பீமுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்டிரப் பீம். இந்த ஸ்டிரப் ஃபுட்டிங் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஃபுட்டிங் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து வெரி ஹெவியா இருக்கு, அதாவது மோர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா சரிங்க, 2 காலத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா அங்க இந்த ஸ்டிரப் ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிர்லேஜ் ஃபவுண்டேஷன். அதாவது இந்த ஸ்டிரப் ஃபுட்டிங் வந்து லாஸ்ட் இயர் ஜேடிஓல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிர்லேஜ் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் டு டிரான்ஸ்மிட் த ஹெவி லோட். நம்மளுடைய ஹெவி லோட் எங்க இருந்து, ஃப்ரம் த ஸ்டீல் காலம்ல இருந்து ஹெவி லோடை வந்து நம்மளுடைய சாயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த கிர்லேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா லோ பியரிங் கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எங்க டீப் எக்ஸவேஷன் ஆஃப் த சாயில் வந்து அவாய்ட் பண்ணணும், அதே மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிர்லேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த கிர்லேஜ் ஃபவுண்டேஷன்ல வந்து இந்த பேஸ் ஆஃப் த ஸ்டீல் காலம் சரிங்களா, அதோடைய பேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் காலம் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, தென் இந்த கிர்லேஜ் ஃபவுண்டேஷன் வந்து அதான் அந்த கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரா இருக்கும். இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது எங்க யூஸ் பண்றாங்க, ஹெவி லோடட் ஸ்டீல் காலம்க்கு யூஸ் பண்றாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன அப்படின்னா ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இதான் ஷாலோ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட். இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது எங்க யூஸ், ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மேட் ஃபவுண்டேஷன் வந்து கவர் த என்டையர் ஏரியா. சில நம்மளுடைய பிளின்த் லெவல்ல என்டையர் ஏரியாவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர் பண்ணி நமக்கு காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லா காலத்தையும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது இது எப்போ பண்றாங்கிறத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க இதே மாதிரி பிளேசஸ்ல ஃபுட்டிங் போடுறீங்க. இப்போ பாருங்க, இப்போ ஐசோலேட்டட் ஃபுட்டிங் யூஸ் பண்றீங்க, இல்லை கம்பைன்ட் ஃபுட்டிங் கூட யூஸ் பண்றீங்க. இதே மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபுட்டிங் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இப்போ இப்படி போடும்போது இப்போ நமக்கு இந்த டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 5 மீட்டரு, இது ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, 50 மீட்டர் ஸ்கொயர் வருது. இப்போ நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு காலத்தோடைய ஏரியாவையும் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அது வந்து இண்டிவிஜுவல் காலத்துடைய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. கிரேட்டர் தென் 50, அதாவது
இந்த 50ல 50% எவ்வளோ 25. இல்லை கிரேட்டர் தென் 50% விட என்ன வருது அப்படின்னா நம்மளுடைய ஃபூட்டிங் ஏரியா அதிகமாக வருது அப்படின்னா அதே மாதிரி பிளேசஸ்ல வந்து இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் அல்லது மேட் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை தான் இந்த வேர்டிங்ல கொடுத்துருப்பாங்க. த சம் ஆஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் த ஐசோலேட்டட் ஃபூட்டிங் எக்ஸீடு த ஹாஃப் ஆஃப் த டோட்டல் பில்டிங். டோட்டல் பில்டிங்ல 50% விட அதிகமாயிட்டு நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஃபூட்டிங் உடைய ஏரியா அதிகமாயிட்டு அப்படின்னா அதே மாதிரி பிளேசஸ்ல இந்த மேட் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இது எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. இதான் என்ன மேட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போர் சாயிலா இருக்குது, அதே மாதிரி லோ பியரிங் கெப்பாசிட்டியா இருக்கு, இல்லை அப்படின்னா ஹார்ட் ராக் ஒன்லி, அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஹெவி டெப்த்துக்கு ஹார்ட் ராக்காவே இருக்குது அப்படின்னா அதே மாதிரி பிளேசஸ்ல டீப் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே நமக்கு 2 டைப் இருக்கு, பைல் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன். பைலை பொறுத்த வரைக்கும் யூஸ்ட் இன் கிளே, சரிங்களா, அதாவது கிளே ஏரியாவா இருக்கு, சில்டு கடனா இருக்கு அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. வெல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டி சாயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி இந்த வெல் ஃபவுண்டேஷன் வந்து வென் த ஸ்ட்ரக்சரல் லோட், அதாவது பிரிட்ஜில் இருந்து நம்மளுடைய சாண்டி சாயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த வெல் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா, வெல் ஃபவுண்டேஷனா நீங்க பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி பிரிட்ஜ் போகுது அப்படின்னா இது கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அந்த அப்படிதான் என்ன இருக்கும், அதுல வந்து ரெஸ்ட் ஆயிரும் இந்த பிரிட்ஜ். இதே மாதிரி தான் கண்டினியூஸா இருக்கும், வெல் ஷேப்லேயே இருக்கும். அதே பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நமக்கு திக்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, பிலோ த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே பைல் போட்டு என்ன பண்ணுவாங்க மேலே வரைக்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதான் பைல் ஃபவுண்டேஷனுக்கும் வெல் ஃபவுண்டேஷனுக்குள்ள டிஃபரெண்ட். எந்தெந்த சாயிலுக்கு இது யூஸ் பண்றாங்க, இது ஏஇ எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. கிளேயா இருந்தது அப்படின்னா என்னது பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. சாண்டி சாயிலுக்கு என்ன ஃபவுண்டேஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, வெல் ஃபவுண்டேஷன். ஓகே, இதான் நமக்கு ஃபவுண்டேஷனா என்ன அதோடைய டீட்டெயில்ஸ். சரிங்களா, இந்த கிளாஸ்ல வந்து காங்கிரீட்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட் என்னென்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் காங்கிரீட்டில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அட்மிக்சர்னா என்ன, தென் ஃபைனலாக ஃபூட்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ரிமைன் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.